பலவிதமான சோதனைகள். யாக்கோபு 1 2 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. மனுஷர்களாகிய நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிறோம். பொருளாதாரத்தில் சோதனை, மனுஷர்கள் மூலமாக உண்டாகும் சோதனைகள், சரீர பலவீனங்களினால் உண்டாகும் சோதனைகள், பாவ சோதனைகள், இப்படி பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிறோம். இந்த சோதனைகளெல்லாம் நமக்கு விசுவாசத்தின் பரீட்சை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த பரீட்சையில் தோல்வியடையாமல் வெற்றியடைய வேண்டும். இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5 3 மற்றும் 4 வசனங்களில் உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த உபத்திரவங்கள், சோதனைகள், இவைகளை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த சோதனைகள் நமக்கு உண்டாகும்போது அவைகளிலிருந்து மீண்டு விட வேண்டும் என்பதற்காக எந்த சூழ்நிலையிலும் பொய்யானதொன்றை நாம் நமது வாயின் வார்த்தையிலேயோ அல்லது செயலிலேயோ வெளிப்படுத்திவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 5 சொன்னது போல, தீமையானது உண்டானாலும் பரவாயில்லை என்று எண்ணி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, அந்த சோதனைகளின் வேளையில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். சோதனை வேளைகளில் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும், விசேஷமாக தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார் என்பதையும் கவனித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று எபிரேயர் 3 சொல்லுகிறதை கவனியுங்கள். மூன்றாவதாக, கர்த்தரிடம் ஜெபித்து கர்த்தரிடமிருந்து ஆலோசனையை பெற்று அதன்படி செய்ய வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32 சொல்லுகிறது. ஜெபித்தவுடன் கர்த்தருடைய ஆலோசனை கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கவில்லை என்பதனால் நாம் நமது மாம்சத்தின்படி எதையாவது ஒன்றை செய்துவிடக்கூடாது. அது மேலும் பல பிரச்சனைகளை நமக்கு உண்டாக்கிவிடும். கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும் என்று சங்கீதம் 106 சொல்லுகிறது. கர்த்தர் தமது வழியை ஒரு மனுஷன் மூலமாக நமக்கு தெரிவித்து நமது இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவார். அல்லது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களின் ஒன்றின் மூலமாக உணர்த்தி நமது இருதயத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார். எரேமியா 15 தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில் பேசி உறுதிப்படுத்துவார். இந்த 3 வழிகள் மட்டுமல்ல, கர்த்தருக்கு பல வழிகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 2 சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் என்று. இவைகளில் எதையுமே செய்யாமல் கர்த்தர் அமைதியாக நம்முடைய சோதனைகளை
நீக்கியும் விடுவார். உங்களுடைய சோதனைகளுக்காக நீங்கள் ஒரு முறை ஜெபித்து விட்டால் உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் மறுமுறை கர்த்தரிடம் ஜெபத்தில் ஸ்தோத்திரத்தையும் துதியையுமே ஏறெடுப்பீர்கள். கர்த்தர் இந்த சோதனையிலிருந்து விடுவிப்பார் என்ற விசுவாச வார்த்தையை மற்றவர்களிடம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். எபிரேயர் 2 அதிகாரம் 18 சொல்லுகிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த சோதனைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பொறுமையை உண்டாக்குகிறபடியால் அந்த சோதனைகளை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. லூக்கா 18 அதிகாரம் 7 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஏன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நமக்கு நியாயம் செய்கிறார்? உடனே செய்துவிட வேண்டியது தானே என்று கேட்கலாம். நம்முடைய ஒவ்வொரு சோதனை வேளைகளிலும் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நமக்கு பதில் கொடுப்பதினால் நம்முடைய உள்ளான மனுஷனும் நீடிய பொறுமை உள்ளவனாய் மாறுகிறான். நீடிய பொறுமை என்பது ஆவியின் கனி என்று கலாத்தியர் 5 அதிகாரம் 22 சொல்லுகிறது. ஆதலால் நாம் நம்முடைய சோதனைகளின் வேளைகளில் அவைகளை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுவோம். சந்தோஷமும் ஆவியின் கனி என்று கலாத்தியர் 5 அதிகாரம் 22 சொல்லுகிறது. இந்த பொறுமைதான் நம்மில் ஒவ்வொருவரும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் தேவனுக்கு முன்பாக இருக்கும்படி பூரண கிரியை செய்கிறது என்று இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.